சுவிசேஷத்தை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். 2 வார்த்தை, ஒன்று கெரிக்மா, இன்னொன்று டிடாக்கே. கெரிக்மா என்றால் சுவிசேஷ பிரகடனம், எல்லா இடத்திலும் செய்திருக்கிறார்கள். டிடாக்கே என்றால் உபதேசம். 2 காரியம் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? கிருபை பொருந்தின வசனமாகவும் இருக்கணும், இன்னும் உப்பால் சாரம் ஏற்றுப்பதுன்னா அதாவது கெட்டு போகக்கூடியவைகளை காக்கக்கூடிய அளவிற்கு பேச வேண்டும். 2 இருக்கணும். இங்கே அவர் சொன்னதில் ரொம்ப சுருக்கமாக ரத்தன சுருக்கம் அந்த சுவிசேஷம் என்ன? இயேசுவே கிறிஸ்து, அவ்வளோதான். எங்கள் வீடு அழுக்காயிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய, அதாவது ஆசீர்வாதங்களை பிடித்து கொண்டு கொடுக்க வேண்டிய நோக்கத்தை விட்டு விட்டார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சால்வேஷன் டிவி நேயர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இது ஏக்தா நெட்வொர்க் வழங்கும் திருச்சபை அன்றும் என்றும். இந்த நிகழ்ச்சியிலே ஆதி அப்போஸ்தலர்கள் திருச்சபைகளை ஆணித்தரமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்திலே கட்டினார்கள் என்று சொல்லி பார்த்து கொண்டே வருகிறோம். சுவிசேஷத்தை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். 2 வார்த்தை, ஒன்று கெரிக்மா, இன்னொன்று டிடாக்கே. கெரிக்மா என்றால் சுவிசேஷ பிரகடனம், எல்லா இடத்திலும் செய்திருக்கிறார்கள். டிடாக்கே என்றால் உபதேசம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு கொடுத்த உபதேசங்களை அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு போதித்திருக்கிறார்கள். இந்த 2 காரியங்களையும் எல்லா இடங்களிலும் பார்த்து கொண்டு வருகிறோம். இப்பொழுது நாம் விசேஷமாக அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்த சுவிசேஷம், இதில் 2 காரியம் நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும். என்னென்னா, நம்ம சுவிசேஷம் சொன்ன உடனேயே நிறைய நாட்கள் நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது அதான் பேசுகிறோம். சுவிசேஷம்னா வெளியில் போய் சொல்கிறது, அறிவிக்கிறது, அது மட்டும்தான் நம்ம யோசித்தோம். ஆனால் சுவிசேஷம் ஆதி அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்ததை காட்டிலும் வித்தியாசமாக அந்த நாட்களிலே பிரசங்கிக்கப்படுகிறது. 1. 2வதாக அவர்கள் என்ன காரியங்களெல்லாம் சொன்னார்கள், முக்கிய அம்சங்கள் சில இருந்தன. அந்த முக்கிய அம்சங்களை இந்த நாட்களிலே நாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து விட்டு அல்லது ஒத்து போகும்படியாக பண்ணிவிட்டு கொஞ்சம் விசாலமாக்கி விட்டோம். அதாவது சீக்கிரமாக மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சுவிசேஷத்தினுடைய முக்கியமான சாராம்சங்களை விட்டு விட்டோம். இடுக்கமான வாசல் என்று சொல்லி ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். இதை நாம் பெருக்கமான ஒரு வாசலாக்கி விட்டோம். யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டாலும் வரலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் போகலாம் என்ற நிலைமைக்கு மாறிவிட்டது. இதுதான் பெரிய பிரச்சனை. சுவிசேஷத்தில் சரியானபடி அஸ்திபாரம் இடாதபடினாலே சபைகள் சரியானபடி அவைகள் நிலை நிற்கவில்லை, அல்லது வளரக்கூடிய வளர்ச்சி ஒருவேளை எண்ணிக்கையிலோ அல்லது வேறு எதோ இருந்தாலும் தராதரத்தில் அந்த வளர்ச்சி காணப்படவில்லை, முதிர்ச்சி காணப்படவில்லை, வேத சத்தியம் அறியப்படவில்லை. அநேக பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன? சரியானபடி சுவிசேஷத்தை அவர்கள் வாழவில்லை, அறிந்து கொள்ளவில்லை, வாழவில்லை. 2 தான் பிரச்சனை. கடந்த நிகழ்ச்சி வரையில் நம்ம பவுலடியார் அத்தேனே பட்டணத்தில் சுவிசேஷத்தை அறிவித்ததை குறித்து பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 7-8 ப்ரோக்ராம் பார்த்தோம் அந்த பகுதியில். ஏன்னா ரொம்ப முக்கியமானது அந்த பகுதி. லூக்கா இந்த பகுதியை மிகவும் விசேஷமாக வைத்திருக்கிறார் என்றால் அவருடைய நோக்கம் என்ன? இந்த சுவிசேஷமானது ஏதோ பாமர மக்களுக்கும் அல்லது படிக்காதவர்களுக்கும் அல்லது கிராமத்திலே உள்ளவர்களுக்கும் என்று சொல்லி அவர்களை ஏமாற்றுகிறார்கள் என்று சொல்லி அநேகர் இந்த நாட்களே பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். ஒன்றும் அறியாத மக்களை ஏதோ சொல்லி ஏமாற்றி விடுகிறீர்கள், அதான் நிறைய இடங்களில் ஒரு பெரிய குற்றச்சாட்டாக வைத்துக்கிறார்கள். ஆனால் சுவிசேஷமானது எல்லாருக்குமே, பாமர மக்களுக்கு வேண்டும், அதே போல் படித்தவர்களுக்கு வேண்டும். ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், அத்தேனே பட்டணத்தில் கிரேக்க தத்துவ ஞானிகளுடைய மத்தியில் இவர் தர்க்க ரீதியாக சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டு இருக்கிறார். கடைசியில் நாம் பார்த்தோம், அதனுடைய முடிவில் அந்த நியாய ஸ்தலத்தினுடைய, அதாவது இந்த மார்ஸ் மேனுடைய நியாயாதிபதிகளிலே ஒருவராகிய அந்த நபர் தியோனீசியு அவர் ஏற்றுக்கொள்கிறார். அதோடு கூட தாமரை என்று சொல்லக்கூடிய இன்னொரு சகோதரியும் ஏற்றுக்கொள்கிறார்கள். வேறு சிலர் வருகிறார்கள். நம்ம கடைசியாக முடிக்கும் பொழுது கடைசியாக உள்ள பகுதியில் ரொம்ப சீக்கிரமாக பார்த்துட்டு போனோம். நான் கிட்ட ஒரு 2 டசன், ஒரு டசன் போட்டார், 2 டசன் அதாவது காரியங்களை அதிலேருந்து நான் பார்த்தோம். இதை சொல்கிறது ஒன்றும் மறுபடியும் சொல்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எப்படி நம்முடைய சபையை ஊழியக்காரர்களாக உருவாக்க வேண்டும், சபையில் விசுவாசிகளையோ அல்லது ஆராதிக்கிறவர்களையோ பக்த கோடிகளையோ அல்ல, சீஷர்களாக்க வேண்டும். அவர்கள் போய் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். ஏனென்றால் அப்போஸ்தலர்கள் ஆரம்பித்த அந்த சபைகள் எல்லாமே அங்கு உள்ள இருக்கக்கூடிய நபர்களாக அல்ல, மெம்பர்களாக இல்லை, எல்லாருமே
சுவிசேஷ ஊழியக்காரர்களாக இருந்திருக்கிறார்கள். அதாவது சீஷத்துவ வாழ்க்கை எல்லா நாட்களிலும் இருக்க வேண்டும், அதற்கு விடுமுறை கிடையாது. ஒன்று நம்முடைய பவுலடியாருடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்கிறோம். ரெண்டாவதாக ஜெபநடை ஆய்வு பணி சும்மா போய் பார்த்துட்டு வர்றது கிடையாது, டூரிசம் கிடையாது. என்ன செய்யணும்? மக்களை பார்க்க வேண்டும், மக்கள் இனங்கள் வாழ்க்கை முறையை அறிய வேண்டும், கலாச்சாரத்தை அறிய வேண்டும், அவர்களுடைய மதம், வழிபாடு, தேவதா பக்தி இவைகளையெல்லாம் நாம் அறிய வேண்டும். ஏன்னா எதை அவர்கள் வணங்குகிறார்கள் என்று சொல்லி அறியாமல் நம் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாது. அடுத்தது அதோடு கூட இலக்கியங்கள், தத்துவம், உலக கண்ணோட்டம், அவர்களுடைய என்னெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க அதையெல்லாம் நம்ம படிக்கணும், அவசியம் இதை படிக்கணும். அதற்கடுத்ததாக உருவ வழிபாடு, அநேக தேவ வழிபாடு கர்த்தருடைய மகிமைக்கு பங்கம் விளைவிக்கும் என்கிற ஆவிக்குரிய வைராக்கியம் வேண்டும். ஏதோ ப்ரோக்ராமோ அல்லது நமக்கு இதெல்லாம் செய்து முடிக்க வேண்டும் என்று திட்டமோ இலக்கோ அல்ல. நம்முடைய இலக்கு கர்த்தருக்கு மகிமை செலுத்த வேண்டும். சமுத்திரம் ஜலத்தினாலே நிறைந்திருப்பது போல ஜனங்கள் எல்லாரிடத்திலும் கர்த்தருடைய ஞானம் இருக்க வேண்டும். நான்காவதாக பலதரப்பட்ட மக்கள் அவர்களுடைய வாழக்கூடிய இயல்பான வாழ்க்கையிலே சந்திக்க வேண்டும். தனியாக ஒரு கூட்டம் போட்டு நம்ம நடத்தும் போது ஒரு இயல்பான வாழ்க்கை முறையை நம்ம அறிய முடியாது. கிராமங்களுக்கெல்லாம் நம்ம போனோம்னா அவங்க வயல்காட்டில் இருப்பாங்க, அவங்களோட உட்காந்து பேசணும். வயல்காட்டுக்கு தான் போகணும், சாயங்காலம் தான் வருவாங்க, அவங்க உட்காந்து தான் பேசணும். அவருடைய இயல்பான வாழ்க்கையிலே சந்திக்க வேண்டும். நம்ம ஒரு சிறப்பான மீட்டிங் போட்டு எல்லாரையும் கூப்பிடும் போது ஒரு இயல்பு இருக்காது, அவங்களுக்கு இயல்பான கேள்விகள் வராது ஒரு தனி கூட்டங்கள் நடத்தும் போது. அதற்கடுத்ததாக சமுதாய உரையாடல்கள், நம்ம அப்படி போகும்போதும் வரும்பொழுதும் பார்க்கக்கூடிய நபர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அநேக நேரங்களில் நம்ம என்ன சொல்லுவோம், சுவிசேஷ ஊழியத்திற்கிட்ட தனியாக போகணும்னு நினைக்கிறோம். ஆனால் பக்கத்திலே நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார், அவருக்கு ஒரு நாள் சுவிசேஷத்தை சொல்லணுங்கிற ஒரு ஒரு தூண்டுதலே இல்லாமல் இருக்கும். பக்கத்திலே இருப்பார், அடிக்கடி அவரை பார்த்துட்டு இருப்போம். நம்ம என்ன நினைக்கிறோம், பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னால் வருத்தப்படுவார், அல்லது வீட்டை காலி பண்ணி சொல்லிவிடுவாங்களோ. ஓகே, இயல்பான பேச்சாடல். அதற்கடுத்ததாக கலந்துரையாடலிலே நாம் என்ன செய்ய வேண்டும், சுவிசேஷத்தினுடைய விதையை விதைக்க வேண்டும். கலந்துரையாடல், அவர்களோடு கூட டயலாக் என்று சொல்வார்கள். கேட்பவர்களுடைய ஆர்வத்தை தூண்டும்படியாக நாம் அறிவிக்க வேண்டும். எளிதிலே சோர்வடையக்கூடாது, கோபப்படக்கூடாது. எதிர்ப்புகள், ஏளனங்கள் எல்லாவற்றையும் தெய்வ ஞானத்தினாலே ஞானமாய் கையாள வேண்டும். சிலர்லாம் மிஷன் ஃபீல்டு போயிட்டு என்ன வந்துட்டீங்க 2 நாளில் என்ன பயங்கர எதிர்ப்புங்க அப்படின்னு. எதிர்ப்பு இருக்க தானே செய்யும். நீங்கள் என்னைக்கு என்ன சொல்கிறது, ஒருத்தன் போய் கடலில் நின்று நான் எப்போ அலை நிற்கிதோ அப்புறமேல நான் முழுகிட்டு வந்துடுறேன்டா. அலை நிற்க போகிறது கிடையாது, ஒரு நாளும் அலை அடித்துக்கிட்டு தான் இருக்கும். கொஞ்சம் லேட்டாக சாயந்தரம் அலை அதிகமாகும். வாய்ப்புகள் கைகூடி வரும் பொழுது தயக்கம் இல்லாமல் பயமின்றி சுவிசேஷத்தை அறிவிக்க முன்னதாகவே தயாராக இருக்க வேணும். அதுக்கடுத்து அவருடைய நற்காரியங்களை மதித்து பேச வேண்டும். தாக்கி பேசுதல் முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும். சத்தியத்திற்கும் சத்தியத்தை சந்திக்கக்கூடிய இடத்தையும் கண்டுபிடித்து அதிலிருந்து சுவிசேஷத்தை கொண்டு போக வேண்டும். ஆனால் எங்கே முடிக்க வேண்டும்னா அவங்க நம்பிக்கைக்கும் சுவிசேஷத்துக்கும் என்ன வேற்றுமை என்பதை தெரியப்படுத்த வேண்டும். இல்லைன்னா கடைசியில் என்ன சொல்லுவாங்க, நீங்களும் நம்புறது ஒன்று தான், நானும் நம்புறது ஒன்று தான், எல்லா நதியும் கடலில் தானுங்க போகும். நதி கடலில் போகும், இந்த ஆள் எங்கே போவான்னு தெரியணும்ல. நதி கடலில் தான் போகும். சுவிசேஷத்தை கலப்படம் இல்லாமல் கவனமாக இருக்க வேண்டும். பரிசுத்த வேதாகமத்தை அறியாதவர்களிடத்தில் பேசும்பொழுதும் இயற்கை, தத்துவம், உலக கண்ணோட்டம், இலக்கியம், பொது நீதி, தர்க்க ரீதி இப்படி பேசணும். அதிலேருந்து ஆரம்பிக்கணும். பைபிளில் என்ன சொல்லியிருக்குதா அப்படின்னா அவங்களுக்கு பைபிள் தெரியாது. பழைய ஏற்பாட்டில் அந்த தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். சில நேரம் நம்ம பேசும்பொழுதே இந்த வசனமே மாறி போயிடுது. ஏன் மாறி போயிடுதுன்னு தெரியல. சாதாரணமாக பேசும்போது இப்படி பேசிக்கிட்டு இருக்கோம். அருமையானவர்களே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி செய்ய சாதாரணமாக சொல்லையாங்க, சாதாரணமாக பேசுங்க. நமக்கு அந்த மேடையில் ஏறினோடனே மாறி போயிடுது. மயக்க பிடிச்சோடனே மயக்கம் வந்துடுது. என்னது மேடை நான் இப்படியாக வந்து கொண்டு இருந்த போது கடந்து வந்த போது என்னத்தையா கடந்து வந்தேன், இதெல்லாம் தேவையா? அவ்வளவு கடந்து வந்த போது இங்கே வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் உட்கார்ந்து இருக்காங்கன்னு சொல்லணும். வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி சில நம்முடைய வார்த்தைகள்லாம் இருக்குல்ல, அநேக வார்த்தைகள் சாதாரண உபயோகிக்கப்பட மாட்டாது. என்ன இப்படியாக நாங்கள் வந்து கொண்டு சிலலாம் ஃபுல் ஸ்டாப் இல்லாமலே பேசுவாங்க. சாதாரணமாக பேச்சு நடையில் என்ன பேசணும் அவது பேசுங்க. இந்த பட்டிமன்றத்தில் பாப்பையா இருப்பார், இது அவர் நம்ம மதுரை பேச்சு அப்படியே இருக்கும்ல, சாதாரணம். அது ரொம்ப அழகாக இருக்கும்.
கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அந்தந்த உரையாடல். பொதுவாக இருப்பது இலக்கியங்கள் சாஸ்திரங்களை பயன்படுத்தும் போது மிகவும் ஞானத்தோடு கையாள வேண்டும். சுவிசேஷத்துக்கு இசைந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியை உதாரணத்தோடு சொல்ல வேண்டும். உடனடியாக வேத சத்தியத்துக்கு தான் போகணும். பவுலடியார் சொன்னாலும் உடனே வேத சத்தியத்துக்கு தான் போடுறாரு. இதுலேயும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் சொன்னாங்க, அப்போ அதில் இருக்குன்னா அப்புறம் இதை ஏன் சொல்கிறீங்க அப்படின்றாங்க. தேவையான இடங்களிலே தன்னையும் அவர்களோடு கூட இணைத்து கொள்ள வேண்டும், நாம் என்று பேச வேண்டும். அதுதான் பார்த்தோம். நல்ல காரியம் வரும்போது நீங்கள் செய்கிறீர்கள் அப்படிங்கிறது. கொஞ்சம் பாவம் இதை குறித்து பேசும்போது உலக மக்கள் செய்கிறார்கள், எல்லா ஜாதிகளும் இப்படி இருக்குது, ஜனங்கள் பூலோகம் யாவரும் அப்படின்னு சொல்லி பொதுவாக பேசுகிறார். அப்போ எல்லாரையும் சேர்த்துக்கொள்கிறார். சுவிசேஷத்தின் சாரம் இழக்காமல் சத்தியத்தை கலப்படமில்லாது ஆனால் அன்போடு சொல்ல வேண்டும். இவர் சொல்லும் பொழுது சத்தியத்தை அன்போடு கை கொண்டு அப்படின்னு எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம். சத்தியத்தை அன்போடு கை கொண்டு. நம்ம மொழிபெயர்ப்பிலே அது கொஞ்சம் பிரச்சனை. என்னென்னா சத்தியத்தை அன்போடு கை கொண்டு இல்லை, அது எழுதப்பட்டிருக்குது அன்போடு சத்தியமாய் வாழ்ந்து. அதுதான் சரியான அர்த்தம். அன்போடு சத்தியமாய் வாழ்ந்து அல்லது சத்தியத்தை அன்போடு வாழ்ந்து. கை கொண்டுன்னா பேசுகிறது இல்லை, சத்தியத்தை பேசுகிறது, வாழக்கூடியது. ஆக சொல்லக்கூடிய காரியங்களை மிகவும் தெளிவாக இதுதான். நீங்கள் ஒரு தயவுசெய்து இந்த பகுதி ரொம்ப நல்லா இருக்கும், தயவுசெய்து எடுங்களேன். கொலோசியருக்கு எழுதின நிருபம், பவுலடியார் கொலோசியருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 4வது அதிகாரம் 5-6 வசனங்கள் ரொம்ப அழகாக மற்றவங்கள்ட்ட பேசும்போது எப்படி பேசணும்னு சொல்கிறார். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. 2 காரியம் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? கிருபை பொருந்தின வசனமாகவும் இருக்கணும், அடுத்தது உப்பால் சாரமேறின நல்ல சுவாதமான கருத்து ஆழமுள்ள, அதுக்கு அடுத்ததாக நல்ல சுவையான, இன்னும் உப்பால் சாரம் ஏற்றுப்பதுன்னா அதாவது கெட்டு போகக்கூடியவைகளை காக்கக்கூடிய அளவிற்கு பேச வேண்டும். 2 இருக்கணும். சத்தியத்தை அன்போடு கை கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். நான் கேட்கிறவர்களை என்ன செய்யணும்? சுவிசேஷத்தினுடைய சாரம் இழக்காமல் சொல்ல வேண்டும். தொடங்கின கருத்தினுடைய அடிப்படையிலே பேச வேண்டும். நம்ம முன்னாடி ஒரு தடவை ஸ்தேவான் பேசும்பொழுது பார்த்தோம். 7வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் பேசும்போது கம்ப்ளீட்டாக இவங்க என்ன குற்றம் சாட்டுனாங்க அவருக்கு, இந்த ஆலயத்தை உடைத்து போடுவேன் என்று சொல்லுகிறவன் அதை குறித்து பேசுகிறான். அப்போ என்ன சொன்னார்? ஆண்டவர் ஆலயம், இதுதான் அவருடைய கருத்து முழுவதுமாக அப்படியே வருது எல்லா இடத்துலையும். ஆண்டவருடைய வார்த்தை ஆலயம் அவருடையது, இதை தான் ஃபுல்லாக அந்த பகுதி முழுவதும் பேசிட்டு வர்றாரு. ஆக எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ முடிக்கக்கூடாது. சிலர் பேசும்போது சொல்லுவாங்க, நான் என்ன சொல்ல வர்றேன்னா அப்படின்னா எங்கேயோ காட்டில் காணா போயிட்டாருன்னு அர்த்தம். அல்லது மக்கள்கிட்ட கேட்டான், நான் என்ன சொல்லிட்டு வந்தேன் அப்படின்பாங்க. 2 கேள்வி கேட்காதீங்க. நான் என்ன சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னா எங்கேயோ போயிட்டீங்கன்னு அர்த்தம், இல்லை எங்கேயோ பக்கத்தில் கிளை விட்டு இலை விட்டு போயிட்டீங்கன்னு. கேட்கிறவர்கள் கடைசியாக ஒரு முடிவு எடுக்கும்படி எச்சரிப்பான அழைப்பு கொடுத்து பேச வேண்டாம். நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படி எப்படி நீங்கள் இருந்துங்க அப்படி சொல்லக்கூடாது. கடைசியாக இதுதான் அப்படின்னு மார்க்க தரிசனம் கொடுக்க வேண்டும். அடுத்ததாக சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இனிமேல் கவனம் செலுத்த வேண்டும். ஒரு தடவை சொல்லி ஆயிடுச்சு, நல்ல வசதி அதை வாய்ப்புகள் கொடுத்தாச்சு, அதுக்கு போய் பின்னாடி போய் தொங்கிக்கிட்டு இருக்கக்கூடாது. சிலர் வேண்டாம் நீங்கள் வராதிங்கன்னா மறுபடியும் போகக்கூடாதுங்க. திரும்ப அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும், அவ்வளோதான். அதுக்கு பின்பதாக அங்கே பக்கத்தில் உள்ளவங்க யாரெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்க கையில் பொறுப்பாக கொடுத்துட்டு போயிடணும். நீங்கள் இவங்கள்ட்ட பார்த்து சொல்லுங்கள், முன்னாடி நல்லா வந்துட்டு இருந்தார், அவ்வளோதான். இதை விட்டுட்டு இல்லைம்மா நீங்கள் என்னது எனக்கு ரொம்ப உங்களை பார்த்தா கஷ்டமாக இருக்குதுன்னு போட்டு நோண்டிடுறது. புண்ணை லேசாக தடவுனா நல்லா இருக்கும், சொரிஞ்சால் ப்ராப்ளம் ஆகிடும். சுவிசேஷத்தை மறுதளித்தவரிடம் வாக்குவாதம் செய்யாமல் தல சபையினுடைய ஜெபத்திற்கும் ஊழியத்திற்கும் ஒப்படைத்து விட்டு கடந்து செல்ல வேண்டும். அதுதான் செய்தார். அதுக்கு அடுத்தது இது ரொம்ப முக்கியமானது. என்னென்னா, பெரிய எண்ணிக்கை முக்கியமல்ல, எப்படி இருக்கக்கூடிய நபர்கள் என்பது தான் முக்கியம். எண்ணிக்கை முக்கியமில்லை, அர்ப்பணித்து இருக்கிற சிறு கூட்டம். ஏன்னா இங்கே சில பேர் தான் வந்தாங்க, ஆனால் அவர்கள் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார்கள். 24 பாயிண்ட் 24 பாயிண்ட். சரி, இனிமேல் நாம் என்ன செய்ய போகிறோம் என்றால், பவுலடியார் அங்கேருந்து கொரிந்து பட்டணத்துக்கு போகிறார். தயவுசெய்து 18வது அதிகாரத்துக்கு வருவோம். கொரிந்து பட்டணத்திலையும் அவர் என்ன செய்திருக்கிறார்? சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறார்.
சுவிசேஷத்தை அறிவித்த அனைத்து காரியங்களும் இதிலே சொல்லப்படவில்லை. ஒரே ஒரு 1-2 காரியங்கள் தான் என்ன இருக்குன்னா, 5வது வசனத்தை பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18வது அதிகாரம் 5வது வசனம். மக்கெதோனியாவிலிருந்து சீலாவும் திமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினான். ஆமாம், இதை அவர் பேசின முழுசுமாக பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு இந்த இடம் தான் மட்டும்தான் தெரியுது நமக்கு. இயேசுவே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தினார்.